திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் 55ஆம் இரகசியம். நீர் தானம் செய்தேனோர் ரந்தி தேவரைப் போலே. ரந்தி தேவர் என்பவர் புரு வம்சத்தவரான துஷ்யந்தனின் மகன். பரதனுடைய சந்ததியில் தோன்றிய அரசர். அவருக்கு சகல சௌபாக்கியங்களும் இருந்தும் கொடை வள்ளலாய் விளங்கி தம்மிடம் இருந்ததை எல்லாம் பிறருக்கு வழங்கி தாம் வறுமையிலேயே காலங்கழித்தார். எப்போதும் ஸ்ரீஹரியையே மனதில் சிந்தித்து கொண்டு உலகில் காண்பவற்றிலெல்லாம் ஹரியை கண்டு மகிழ்ந்து பொழுது போக்கினார். அவர் கேளாமலே பொருட்கள் அவரிடம் குவிந்தன. ஆனால் அவர் தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளவில்லை. ஒரு சமயம் அவர் குடும்பத்துடன் 48 நாட்கள் உணவின்றி நீரின்றி காலம் கழிக்க நேர்ந்தது. 49ஆம் நாள் அவருக்கு எதிர்பாராமல் பால் பாயாசமும் கோதுமை கூழும் குடிக்க நீரும் கிடைத்தன. அவற்றை உண்ண புகும்போது ஓர் அந்தணன் அதிதியாக தோன்றினான். அவனை எம்பெருமானாகவே கொண்டு தம்மிடம் இருந்த உணவில் ஒரு பாகத்தை அவனுக்கு இட்டார். அடுத்தபடி ஒரு சூத்திரன் வந்து உணவை யாசித்தான். அவனுக்கும் உணவளித்து அனுப்பினார். அவன் சென்றவுடன் ஒரு நாய் கூட்டத்துடன் ஒரு வேடன் வந்து உணவு வேண்ட தன்னிடம் மீதமிருந்த உணவை அவர்களுக்கு அளித்தார். சிறிதளவு நீரே ஒருவர் தாகத்தை தணிப்பதற்கும் போராத அளவில் எஞ்சியது. அப்போது ஒரு சண்டாளன் தோன்றி மிகவும் தாகமாக உள்ளதாக கூறி பருக நீர் கேட்டான். அதை கேட்ட ரந்தி தேவர் மனம் கசிந்து, நான் யோக சித்திகளையோ முக்தியையோ இறைவனை கேட்கவில்லை. பிறர் வருத்தம் தீர்க்கும் நிலையில் என்னை வைத்தானாகில் போதும். இவனுக்கு இந்த நீரை அளித்தால் என் பசி பிணி துன்பம் யாவும் பறந்துவிடும் என்று மனதில் நினைத்து கொண்டு அந்த நீரை அந்த சண்டாளனுக்கு கொடுத்து விட்டார். வந்தவர்கள் வெறும் அதிதிகள் அல்லர். முதலாவர் மூவரான கடவுளே 3 உருவங்களில் வந்து ரந்தி தேவரை பரீட்சித்தனர். அவர் மூவரும் அரசன் முன்பு தோன்றி தம்மை காட்டிக் கொண்டு அவரை வாழ்த்தினர். ரந்தி தேவர் அவர்களிடம் தனக்கென்று சுகங்கள் எதையும் கேட்கவில்லை. நாராயணருடைய திவ்ய சரணார விந்தங்களிலேயே மனதை நிலைக்கச் செய்து பின்னர் அவன் தாள்களையே அடைந்தார். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் நந்தகோபாலா என்று திருப்பாவையில் நந்தகோபனை ஏற்றி கூறுகிறார். ஆயினும் ரந்தி தேவரை போல நேர்தானம் செய்தவர் உலகில் எவருமே இருக்க முடியாது என்கிறார் திருவல்லிக்கேணி அம்மையார். ரந்தி தேவர் சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 9ஆம் ஸ்கந்தத்தில் 21ஆம் அத்தியாயத்தில் பேசப்பட்டுள்ளது. 55ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.